வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை கோவை வரவுள்ள நிலையில் மாநகரம் முழுவதும் 9000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாகன பேரணி நிகழ்ச்சி நடைபெறவுள்ள சாய்பாபா காலனி முதல் ஆர்எஸ்புரம் வரையிலான பகுதிகள் முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், பாதுகாப்பு குறித்த விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது இன்று மாலை கோவை சாய்பாபா காலனி முதல் ஆர்எஸ்புரம் வரை பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய ரோட் ஷோ நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. இதற்காக கர்நாடக மாநிலம் ஷிமோகாவிலிருந்து மாலை 5:30 மணியளவில் தனி விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு வரக்கூடிய பிரதமர் மோடி அங்கிருந்து சாலை மார்க்கமாக பீளமேடு, அவினாசி சாலை பீளமேடு, நவ இந்தியா, காந்திபுரம், நூறடி சாலை மேம்பாலம் வழியாக சிவானந்தா காலனி வந்தடைந்து அங்கிருந்து மேட்டுப்பாளையம் சாலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய சாய்பாபா காலனி பகுதிக்கு வருகிறார். அந்த பகுதியிலிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் சாய்பாபா காலனி, வடகோவை, காமராஜபுரம் சந்திப்பு, அங்கிருந்து நேராக டிபி சாலை, ஆர்எஸ்புரம் பகுதியில் அந்த பகுதியில் கடந்த 1998ஆம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்பில் உயிரிழந்த 58 பேரின் திருவுருவ படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியையொட்டி இந்த பகுதி முழுவதுமாக காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. சுமார் 9000 போலீசார் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி மத்திய சிறப்பு பாதுகாப்பு படையான எஸ்பிஜி அதிகாரிகள் இந்த பகுதியில் முழுமையாக அவர்கள் தங்களது கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக துணை ராணுவத்தினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயுதம் தாங்கிய போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிகழ்ச்சி துவங்கியது முதல் இந்த நிகழ்ச்சி முடிவடையக்கூடிய இந்த 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் 100 மீட்டருக்கு ஒரு இடம் என்று 25 இடங்களில் பிரதமர் மோடிக்கு வரவேற்பு நிகழ்ச்சிகளும் இந்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே 1000த்திற்கும் மேற்பட்டோர் நிறுத்தி வைக்கப்பட்டு பிரதமருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் வரக்கூடிய வாகனத்திற்கு முன்பும் பின்புமாக 27 வாகனங்களின் அந்த பாதுகாப்பு வாகனங்கள் அணிவகுப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் மோடி விமான நிலையத்திலிருந்து இறங்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சேரக்கூடிய அந்த பாதை முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக ஏடிஜிபி அருண் தலைமையில் தமிழக போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று மத்திய சிறப்பு பாதுகாப்பு படைப்பிரிவான எஸ்பிஜி ஐஜி லவ்குமார் தலைமையில் அந்த அதிகாரிகளும் கடந்த 3 நாட்களாகவே இந்த கோவையில் முழுமையாக இந்த பாதுகாப்பு பணியை நேரில் ஆய்வு செய்து வருகிறார்கள். சுபா, தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி அருண். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.